அவர்களை மேடை கிடைக்கின்றோம். இருபத்தி ஓர் ஆண்டுகள் தொடர்ந்து இந்த அமைப்பு நடந்து இன்றைக்கு 1000வது நிகழ்வு நடந்திருக்கின்றது. இந்த இனிய நிகழ்விலே முதற்கண் இங்கே வருகை தந்து சிறப்பு செய்ய ஒப்புதல் வழங்கிய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி ஐயா அவர்களுக்கு புதுமை இலக்கியத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுமை இலக்கியத்தின் 1000வது நிகழ்ச்சிக்கு டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியுள்ளார்கள். அது இன்றைய விடுதலையிலும் வெளியாகியுள்ளது. இனமான தமிழர் திராவிடர் கழக தலைவர் அருமை நண்பர் திரு வீரமணி அவர்களுக்கு விஜி சந்தோஷத்தின் அன்பு கனிந்த வாழ்த்துகள். 29/7/2024 சென்னை பெரியார் திடலில் நடைபெறவுள்ள புதுமை இலக்கிய தென்றலின் 100வது நிகழ்ச்சிக்கான அழைப்பு கிடைக்கப்பெற்று மெத்த மகிழ்ச்சி, மிக்க நன்றி. கூட்டம் சிறப்பாக அமையவும் சீர்திருத்த கருத்துக்கள் தாங்கி சிந்தனையை கிளறும் விதத்திலும் அமைந்து செவிகளுக்கு விருந்தளிக்கவும் உடம்பு ஓந்து வாழ்த்துகிறேன் என்று அன்புடன் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள். இந்த இனிய நிகழ்வை தொடங்கி வைப்பதற்காக வந்திருக்கின்ற தமிழர் தலைவர் அவர்களையும் கழகத்தின் துணை தலைவர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் வந்துள்ள தோழர்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக புதுமை இலக்கிய திட்டத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் தம்பி வை கலையரசன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். பெரியார் பகுத்தறிவு இலக்கிய அணியினுடைய இலக்கிய மேடையாக 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் நாளன்று புதுமை இலக்கிய தென்றல் அமைப்பு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை புரவலராகவும் பெரியார் பேருரையாளர் பேராசிரியர் இறையனார் அவர்களை நெறியாளராகவும் கொண்டு தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பின் நோக்கங்களாக அறிவியல் தமிழை வளர்த்தல், ஆரிய பண்பாட்டு இலக்கியங்களை அடையாளம் காட்டி ஒதுக்குதல், ஜாதி மத பெண்ணடிமை மூட நம்பிக்கைகள் ஒழிந்த பகுத்தறிவு இலக்கியங்களை படைத்தல் மற்றும் அவ்வாறு இலக்கியங்களை படைக்கும் படைப்பாளிகளை ஊக்குவித்தல், அனைத்து வகையான இலக்கியங்களையும் மனிதநேய பகுத்தறிவு நோக்கில் திறனாய்வு செய்தல், திருக்குறள் நெறியை பரப்பி அதை நாட்டின் தேசிய நூலாக ஆக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், பகுத்தறிவு படைப்பிலக்கிய துறையில் அந்த தொண்டரத்தில் பொதுமக்களை குறிப்பாக இருபால் இளைஞர்களையும் ஈடுபட கொள்ள செய்தல், அறிவியல் இலக்கிய படைப்புகளுக்கான போட்டிகளை நடத்தி அவர்களை ஊக்குவித்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அதே நோக்கத்தில் ஏறத்தாழ 22 ஆண்டுகள் 1000 நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறது. அறிவியல் தமிழ் குறித்த பல்வேறு கருத்தரங்குகள் நடந்திருக்கின்றன. நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் தலைமையில் தமிழ் எழுத்துக்களை குறைப்பதற்கான ஒரு பெரிய கருத்தரங்கமும் இதே அரங்கில் நடந்திருக்கிறது. அதேபோல் ஆரிய இலக்கியங்களான ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை, வேதங்கள் ஆகியவற்றை பகுத்தறிவு வழியில் விமர்சனம் செய்து திறனாய்வு அரங்குகள் நடைபெற்றன. தொடர்ந்து கம்பன் விழா நடைபெறும் காலத்திலெல்லாம் கம்பன் எதிர்ப்பு கருத்தரங்கங்களை நடத்தி இருக்கிறது. அதேபோல் கீதையை பார்ப்பனர்கள் தூக்கி பிடிக்கின்ற காலத்திலெல்லாம் கீதையின் மறுபக்கம் நூலினை புலவர் ஐயா பா வீரமணி, பழக்கருப்பையா உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களை கொண்டு திறனாய்வு செய்திருக்கிறது. அறிவியல் அறிஞர்களின் பிறந்த நாள்கள், அறிவியல் வளர்ச்சியின் முக்கிய நாட்களில் கொண்டாடும் வகையில் பல்வேறு அறிவியல் தமிழ் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. மிக பெரும் தடைகளை இயற்கை சீற்றங்கள் வந்து சென்னை மாநகரமே தத்தளித்த போதும் நம்முடைய நிகழ்ச்சிகள் பொறுத்தவரை இயன்றவரை மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறோம்.
1000 நிகழ்ச்சிகள் என்பது இடையில் ஒரு மிக குறுகிய நாட்கள் இந்த பெருந்தொற்று காரணமாக நடத்த இயலவில்லை. அதன் பிறகு அன்றைய புதுமை இலக்கியத்தினருடைய தலைவர் அம்மா வழக்கறிஞர் வீரமத்தினி அவர்கள் அறிவியல் தந்த அருட்கொடையான ஜூம் செயலி மூலம் அதனை தொடர்ச்சியாக நடத்தி வந்து 2022ஆம் ஆண்டு தற்போதைய பொறுப்பாளர்களான எங்களிடம் ஒப்படைத்தார்கள். நாங்கள் 100 நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம். இவற்றில் பாட்டரங்குகள் நடத்தியிருக்கிறோம், பட்டிமன்றம் நடத்தியிருக்கிறோம், நாடகம் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம், நூல் வெளியீட்டு விழாக்கள் நடத்தியிருக்கிறோம், நூல் திறனாய்வு அரங்குகள் நடத்தியிருக்கிறோம், மிக சிறப்பாக அனைத்தையும் நடத்தியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த அமைப்பினை செம்மையாக நடத்துவதற்கு அடித்தளமாக இருந்த இதனுடைய நெறியாளர்களாக இருந்து பணியாற்றிய பெரியார் பேரையாளர்கள் ஐயா பேராசிரியர் இறையன், பெரியார் பேரையாளர் பேராசிரியர் குவேகி ஆசான், இனமான கவிஞர் சேவையிர சிகாமணி, இனமான நடிகர் எம்ஏ கிரிதரன், பெரியார் நூலக வாசகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆகியோரை நிறைவு கூர்ந்து நன்றி தெரிவிக்கிறோம். அதேபோல் இந்த அமைப்பினை ஐயா மறைந்த சுயமரியாதை சுடரொளி விடுதலை மேலாளராக இருந்த துரை ராகவன் அவர்கள் முதல் தலைவராக இருந்தார். அதன் பிறகு பாவலர் மறைமலையான் அவர்கள் தலைவராக இருந்தார். பிறகு சேவையிர சிகாமணி அவர்கள் தலைவராக இருந்தார். அதன் பின் மிக நீண்ட காலம் வழக்கறிஞர் அம்மா வீரமத்தினி அவர்கள் நீண்ட காலம் அதன் தலைவராக இருந்து தொண்டாற்றி இன்று எங்களிடம் இந்த அமைப்பினை ஒப்படைத்திருக்கிறார்கள். இதில் தொடக்க காலம் முதல் இதனுடைய தொடக்க கால பொறுப்பாளர்களாக கவிஞர் பெரு இளங்கோவன், மாணமிகு ஐயா சேர பார்த்தசாரதி, அம்மா தங்க தனலட்சுமி, தோழர் பெரியார் மாணாக்கன் உள்ளிட்ட பலரது உழைப்பு இங்கே இருக்கிறது. மறைந்த சுயமரியாதை சுடரொளி அண்ணன் பெரியார் சாக்ரட்டிஸ் அவர்கள் தொடர்ந்து பல இலக்கிய ஆளுமைகள், கலைத்துறை ஆளுமைகள் இந்த எங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தார். தொடர்ந்து அறிஞர் அண்ணா, கலைஞர், தந்தை பெரியார், தமிழர் தலைவர் ஆசிரியர் உள்ளிட்ட திராவிட இலக்கியவாதிகளின் புத்தகங்கள் தொடர்ந்து பரப்ப அவை குறித்த அது வாசிப்பு செய்து வருகிறோம். இந்த நிலையில் எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தி. இதனுடைய தொடக்க விழாவின் அழைப்பிதழையும் நான் தான் அனுப்பினேன். 1000வது நிகழ்ச்சியின் அழைப்பிதழையும் அனுப்பும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த தொடக்க விழா அழைப்பிதழை பேராசிரியர் இறையனார் அவர்கள் அவர் கைப்படவே நூற்றுக்கணக்கான முகவரிகளை வேறு வண்ணங்களில், இப்போ இருக்கிற நாம் பல வண்ணங்களில் அச்சடிக்கிறோம். அவர் பல வண்ணங்களில் எழுதி ஒவ்வொரு பேர் ஒரு கலரில் இருக்கும், அதுக்கு பிறகு முகவரி ஊர் ஒரு கலரில் இருக்கும். அப்படி வேறு கலரில் எழுதி அதை அப்படியே கொண்டு போய் போட்டு வந்தது நினைவு எனக்கு இன்றும் இருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த தமிழர் தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை புதுமை இலக்கியத்தினரை வழிநடத்தி வருகின்ற, நெறிப்படுத்தி வருகின்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர், கழக பொதுச் செயலாளர், கழக பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் பகுத்தறிவாளர் கழகத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று தர ஐயா பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களை முன்மொழிந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொருளாளர் குமரேசன், கழகத்தின் செயலவை தலைவரும் இந்த அமைப்பின் நீண்ட நாள் தலைவருமான வழக்கறிஞர் வீரமத்தினி, துணை பொதுச் செயலாளர் தோழர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார், பகுத்தறிவாளர் கழகத்தின் தலைவர் ஐயா தமிழ்ச்செல்வன், புதுமை இலக்கியத்தினரின் நெறியாளர் புலவர் வெற்றியழகனார், தலைமை கழக அமைப்பாளர்கள் ஐயா தேசிய கோபால், இள திருப்பதி ஆகியோரையும் வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்களையும், வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு சீர்வருவினர் நல வாரியத்தினுடைய துணைத் தலைவர் ராசா அருண்மொழி அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் ஒரு மிகச்சிறந்த நூலினை பாராட்ட வேண்டும் என்று
நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் ஆணையிட்டார். அந்த அடிப்படையில் பாராட்டு பெற வருகை தந்திருக்கின்ற திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர் ஐயா நரேந்திரகுமார் அவர்களையும், சிறந்த நூல்களை பதிப்பித்து வெளியிட்டு வருகின்ற காவ்யா பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் ஐயா காவ்யா சந்தோஷசுந்தரம் அவர்களையும், புதுமை இலக்கியத்தினுடைய மேனாள் பொறுப்பாளர்களாக பாராட்டு பெற வருகை தந்திருக்கின்ற பாவலர் மறைமலையான், வழக்கறிஞர் வீரமர்த்தினி, கவிஞர் திரு இளங்கோவன், மாணமிகு சேர பார்த்தசாரதி, அம்மா தங்க தனலட்சுமி, மாணமிகு பெரியார் மாணாக்கன் ஆகியோரையும் வருக என்று வரவேற்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு இந்த நிதி உதவியை இதனுடைய தொடக்க காலம் முதல் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. பலருடைய அரிய உதவியால் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம். 1000 நிகழ்ச்சிகள் என்றால் அதற்கு பின்னாலே ஐயா விடுதலையினுடைய மேலாளர் ஐயா TK நடராஜன், அதேபோல் ஐயா தாக்கூர் திவாகரன் அவர்கள், வளத்தொழில் ஜெயகிருஷ்ணன் அவர்கள், மாம்பழம் ஐயா சந்திரசேகரன் அவர்கள், அப்படி அந்த வரிசை நீண்டு கொண்டே இருக்கும் ஐயா மயிலை நா கிருஷ்ணன் அவர்கள் இன்றும் தொடர்ச்சியாக எங்களுக்கு உதவி வருகின்ற வழக்கறிஞர் குமாரதேவன், ஐயா கோ தட்சிணாமூர்த்தி, அரங்கநாராயணன் உள்ளிட்ட அனைவரையும் வருக என்று அன்போடு வரவேற்று இந்த அரிய வாய்ப்பினை அளித்த இயக்கத்திற்கும் தலைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பெரியார் நூலக வாசகர் வட்டத்தின் செயலாளராக நெடுங்காலம் பணியாற்றிய ஐயா சத்யநாராயணன் அவர்கள் புதுமை இலக்கிய தண்டலின் 1000வது நிகழ்ச்சிக்கு தனது வாழ்த்தை தெரிவித்து, புரவலர் ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு பயனாளிக்கு பதிலாக 500 ரூபாய் நன்கொடையாக அளித்துள்ளார். புதுமை இலக்கிய தண்டலுக்கும் ஒரு 500 ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார். ஐயா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே பாராட்டு பெற உள்ள திராவிட மரபணு நூலாசிரியர் ஐயா நரேந்திரகுமார் அவர்களின் இயற்றிய திராவிட சிந்தனைகளை பொதிந்து வைத்துள்ள இந்த திராவிட மரபணு எனும் நூல் இங்கே விற்பனைக்கு கிடைக்கின்றது. 180 ரூபாய் மதிப்புள்ள இந்த புத்தகம் சிறப்பு சலுகையாக 150 ரூபாய்க்கு இங்கே அரங்கத்திலே கிடைக்கிறது. தோழர்கள் வாங்கி பயனுற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். புதுமை இலக்கிய தண்டலின் 1000வது அரிய நிகழ்வில் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள தமிழர் தலைவர், தகைசால் தமிழர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களே, கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞர் கனி பூங்குன்றன் அவர்களே, அவைத்தலைவர் அம்மா வீரமர்த்தினி அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் பிரின்ஸ் NRS பெரியார் அவர்களே, மதிவதனி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில தலைவர் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களே, கழகத்தின் பொருளாளர் ஐயா குமரேசன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள தலைமை கழக அமைப்பாளர்களே, இங்கே பாராட்டு பெற வருகை தந்திருக்கின்ற நூலாசிரியர் ஐயா நரேந்திரகுமார் அவர்களே, பதிப்பாளர் சமூக சுந்தரம் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாய்ப்பாக இன்றைக்கு நான் உங்கள் முன்னே புதுமை இலக்கிய தண்டலில் இந்த அரிய நிகழ்விலே இந்த அமைப்பின் தலைவராக இங்கே இருக்கின்றேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் புரட்சி கவிஞர் பிறந்தநாள் விழாவிலே 2022ஆம் ஆண்டு ஆசிரியர் அவர்கள் படித்ததன் பேரிலே இந்த பொறுப்பிலே நான் பணியமர்த்தம் செய்யப்பட்டேன். கிட்டத்தட்ட 101 நிகழ்வுகளை நடத்தி முடித்து இன்றைக்கு 1000வது நிகழ்வை வெற்றிகரமாக இன்றைக்கு இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வாய்ப்பு முதற்கண் எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர் ஓட்டத்திலே நான் ஓடிய அந்த கடைசி அந்த 100 கூட்டங்கள் என்பது மிகச்சிறிய அளவே, ஒரு 10 விழுக்காடு அளவே. எனக்கு முன்னர் 90 விழுக்காடு ஓடி கடந்து அந்த சுடரை என் கையில் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தலைவர்கள் தோழர்களை நன்றியோடு தற்போது நினைத்து பார்க்கின்றேன்.
21 ஆண்டுகளாக இந்த அமைப்பினை தொடர்ந்து நடத்தி தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை இங்கே பரப்புவதிலே இந்த அமைப்பு செய்த பங்கு என்பது முக்கியமான பங்கு. இன்றைக்கு கலைத்துறையிலே திரிபுவாதங்கள் மேலோங்கி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நேற்றைய தினம் கூட ஒரு திரைப்பட இயக்குனர் பேசியுள்ளார். சுதா என்கின்ற பெண் இயக்குனர் வீர சவர்கார் அவர்கள் தனது மனைவிக்கு கல்வி கற்றுத் தருவதற்காக மத தலைவர்களின் எதிர்ப்பையை மீறி அவர் கல்வி கற்றுக் கொடுத்தார் என்று சொல்கிறார். யார் கதையை யாருக்கோ மாற்றி இந்த திரிவுவாதம் பண்ணுவதில்லை. இவர் யார் என்று பின்னர் நோக்கினால் தான் தெரிகிறது இவர் மணிரத்னம் அவர்களிடம் உதவியாளராக பணியாற்றியவர் என்று பின்னர் தெரிகிறது. ஆக அந்த வகையில் இன்றைக்கும் ஜோதிபா புலே, சாவித்திரி புலே ஆகியோரின் கதையை இன்றைக்கு வீர சவர்காரின் கதையாக திரிவுவாதம் செய்கின்ற போக்கு இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அந்த புதுமை இலக்கிய தென்றலின் பணியானது இன்னும் கடினமாகித்தான் கொண்டு வருகின்றது. நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. அந்த வகையிலே நாம் நமது பயணத்தை தொடர்வோம் என்று கூறி தந்தை பெரியார் அவர்கள் தமிழுக்கு என்ன செய்தார் என்று ஒரு பெருங்கேள்வியை இன்றைக்கு திரிவுவாதிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆசிரியர் அவர்கள் சொல்வதைப் போல தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் செய்தார் தமிழ். அவர் செய்யாத காரியமே இல்லை என்று தான் சொல்றார். மிக அருமையாக சொல்லுவார், இது எனது தாய்மொழி என்பதற்காக இல்லை, இந்த மொழியிலே எல்லா வளங்களும் இருக்கின்றது. இந்த மொழி என்பது ஒரு பண்டைய மொழி, நீண்ட நாட்களாக இருந்து வருகின்ற மொழி. அந்த அளவிலே எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் இந்த மொழி என்பது ஒரு கருவி மட்டுமல்ல. தனது எண்ணத்தை இன்னொருவரிடம் தெரிவிப்பதற்காக மனிதனுக்கு இடையே மனிதன் பேசிக் கொள்கின்ற அந்த ஒரு கருவி என்ற அளவிலே மொழி என்பதை பார்க்க வேண்டும். அந்த மொழிக்கு புனிதம் என்கின்ற பிம்பம் கட்டமைக்கப்படக்கூடாது. அப்படி கட்டமைத்து அது போற்றுதலுக்கு உள்ளான ஒரு பொருளாக மாற்றப்படுகின்ற சமயத்திலே அந்த மொழியிலே மாற்றம் என்பது நிகழாமல் இருக்கிறது. தேக்க நிலை தேங்கி விடுகின்றது. தந்தை பெரியார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுவார்கள், இந்த போட்டி உலகத்திலே போட்டியிடும் மனிதர்களுக்கு ஆயுதமாக பயன்படுவதுதான் மொழி. ஆக அந்த ஆயுதம் என்பது காலத்திற்கு காலம் மாற வேண்டியது, காலத்திற்கு காலம் கூர்மைப்படுத்தப்பட வேண்டியது. அந்த அளவிலே மொழியும் அப்படித்தான் காலத்திற்கு காலம் மாற்றம் அடைந்தே தீர வேண்டியது, காலத்திற்கு காலம் கூர்மைப்படுத்த வேண்டியது. அதை செய்யாமல் மொழி என்பதை புனிதமாக்கி இந்த மொழியை சொன்னால் மூடிய கதவும் திறக்கும், முதலையில் வாயில் சென்ற பாலகனும் திரும்ப வருவான், எலும்பிலே இருந்து பெண் உருவாவான் என்று திருவிளையாடற் புராணம் பாடி வைத்து சென்று இந்த மொழிக்கு ஒரு புனிதத்தை கட்டமைத்து சிறைக்குள்ளே அடைத்து விட்டார்களே என்ற வேதனை தான் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் இந்த மொழியை கருவறையிலிருந்து இந்த மதவாதிகளிடமிருந்து மீட்டெடுத்து நமது தமிழ் மொழியை ஒரு அறிவியல் மொழியாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். புலவர் குழந்தை அவர்கள் சொல்வார்கள், தந்தை பெரியார் என்று ஒருவர் பிறந்திருக்காவிட்டால் இங்கே தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் இனம், தமிழ் ஆட்சி என்று சொல்லுகின்ற துணிவு யாருக்கும் வந்திருக்கிறார். தமிழ் வாழ்க என்று சொல்லுகின்ற துணிவு கூட இங்கே யாருக்கும் வந்திருக்காது, தந்தை பெரியார் பிறந்திருக்காவிட்டால் என்று புலவர் குழந்தை அவர்கள் மிக அருமையாக சொல்வார். தந்தை பெரியார் அவர்கள் அளித்த எழுத்து சீர்திருத்தத்தை ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக சொல்வார்கள். தந்தை பெரியாரின் மண்டை சுரப்பை உழவுதொழும் என்று பாவேந்தர் பாடியதற்கு எடுத்துக்காட்டுதான் தந்தை பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்தை தலைவணங்கி தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தியது என்று ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக சொல்வார். அந்த வகையிலே நமது தமிழ் மொழியிலே புதுமைகளை படைப்பதற்காகவும் புதிய நூலாக்கங்கள் ஏற்படும் பொழுது அதனை ஆதரிப்பதற்கும் அதை ஆக்கியோரை உற்சாகப்படுத்துவதற்கும் மேடை அமைத்து தருகின்ற ஒரு நல்ல வேலையையும் புதுமை இலக்கியம்
தென்றல் செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்மிடையே திராவிட மரபணு நூலின் ஆசிரியர் நரேந்திரகுமார் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை பாராட்டும் முகத்தான் இந்த கூட்டத்திலே ஒரு நிகழ்ச்சியாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த எங்கள் புதுமை இலக்கிய திண்டலின் புதிய நிர்வாகிகள் அமைப்பும் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவாக சேர்ந்து இனி வருங்காலங்களிலே புதுமை இலக்கிய திண்டல் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற விதத்திலும் நமது தந்தை பெரியார் விரும்பிய வண்ணம் நமது தமிழ் மொழியிலே அறிவியல் கருத்துக்கள் இன்னும் எழ வேண்டும், அதற்கான நூல்கள் ஆக்கப்பட வேண்டும் என்னும் கருத்தை பரப்பும் விதமாக ஒரு புதுமை நிகழ்ச்சிகளாக இசை நிகழ்ச்சிகளும் நாடக நிகழ்ச்சிகளும் கவியரங்கங்களும் கட்டுரை போட்டிகளும் பேச்சு போட்டிகளும் இனி வருங்காலங்களிலே நடத்துவோம் என்று கூறி இந்த வாய்ப்பு தந்த ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.